பாருங்கள், இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் முதல்ல மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்குறார். அவள் போய் சொல்லிட்டா, நாங்கள் போய் பார்த்தோம், கல்லறை திறந்துருக்கு, அங்கே ஒரு தேவதூதன் வந்து சொன்னார், அவர் உயிரோடு எழுந்துட்டார். பேதுரும் யோவானும் போய் பார்க்காங்க, ஓடி பார்க்காங்க, அவரை சுற்றி இருந்த சீலை இருக்குது, அங்கே அவர் இல்லை, திரும்ப வந்துட்டாங்க. அந்த சீசரில் 2 பேர் அன்றைக்கு எருசலேமில் இருந்து எம்மா ஊர்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில், 7-8 மைல் தூரம், 12 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊருக்கு 2 பேர் போகிறாங்க. போகும்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கூட பேசிட்டு போகிறார். பேசிட்டு போகும்பொழுது வழிபோக்கர் போல் பேசிகிட்டே போகும்பொழுது இவர்கள் ரொம்ப துக்கமாக இருக்கிறாங்க, சீசர்கள் துக்கமாக இருக்கிறாங்க. ஏன்? இயேசு மரிச்சிட்டார், இயேசு மரிச்சிட்டாரு, அவர் தான் நாங்கள் நம்பினோம், அவர் எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார், தேசத்தை கட்டி எழுப்புவார், ராஜ்யத்தை திரும்ப தருவார் அப்படின்னு நாங்கள் நம்பினோம், மரிச்சிட்டாரு அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க, துக்க முகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, ஏன் நீங்கள் துக்க முகமாக இருக்கிறீங்க அப்படின்னு. உடனே அந்த சீசரில் ஒருத்தன் பேர் கேளையாப்பா, அவன் சொன்னான், என்ன நடந்துச்சுன்னே உமக்கு தெரியாதா? ஊருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னே உமக்கு தெரியாதா? எல்லாரும் சொல்லுங்க என்ன, எல்லாரும் சொல்லுங்க என்ன. வெள்ளிக்கிழமை சொன்ன என்ன நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, எதுக்கு நடந்துச்சு. கீழையாப்பாட்ட இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எவைகள், ஏன்பா துக்கமாக இருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு? இவர் தெரியாத மாதிரி கேட்குறாரு. ஏன்னா கூட இருக்கிறவரை இயேசுன்னு அவங்க பார்க்கல, ஏதோ நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார், 12 கிலோமீட்டர் நடந்தே போகணும், கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நடக்கணும். அதனால பேச்சு துணைக்கு இவர் வர்றாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எவைகள் அப்படின்னு கேட்குறாரு. நம்மளால பார்த்தீங்களா, என்னப்பா நடந்துச்சு, எவைகள். உடனே கீழே அப்பா சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தீர்க்கதரிசி இருந்தார், அவர் வாக்கிலும் வல்லமையிலும் சொல்லுங்க பெரியவராக இருந்தார். ஓ ரலிலியா சொல்லுங்களா, ஆலையிலையா. என்ன நடந்துச்சு நிறைய பேருக்கு தெரியாது. சிலுவையில் என்ன நடந்துச்சு, அவர் என்ன பாவம் பண்ணாரோ, சிலுவையில் அடிச்சிட்டாங்க, நாமும் அவர் சிறுமைப்பட்டு பாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். கீழே அப்போ என்ன சொன்னார், அவர் வாக்கிலும் வல்லமையிலும் பவர்ஃபுல்லான தீர்க்கதரிசியாக இருந்ததுனால இந்த பரிசேயர்கள் பொறாமப்பட்டவரை கொண்டுட்டாங்க. கீழே அப்பாவுக்கு இதுதான் தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு, அவர் சொல்லுங்க, பவர்ஃபுல்லான பாஸ்ட்டு நிறைய பேர் பொறாமப்பட்டு போட்டு தள்ளிட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன நடந்துச்சுன்னு நான் நல்லா சொல்கிறேன், எதுக்கு நடந்துச்சுன்னு நல்லா சொல்கிறேன். ஓ எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி உயிரோடு எழுந்தாருன்னு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்ல போகிறேன். நல்லா காது கொடுத்து கேளுங்க. எதுக்கு நடந்துச்சுன்னு சொல்ல வந்திருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு மரணத்திற்கு பின்பதாக என்ன நடந்துச்சு சொல்லுங்க, எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு இப்போ சொல்ல போறேன். ஓ எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இயேசு அவற்றை விவரித்து காண்பித்தார். இன்றைக்கும் காலையிலே நம் நடுவில் இருக்கிறவ உங்களுக்கு விவரித்து காண்பிக்க போகிறார். ஓ எத்தனை பேர் கேட்க ஆசையா இருக்கிறீங்க? கரங்களை அசைத்து, ஆவியானவரே என்னோடு கூட பேசுங்க, எனக்கு காண்பிங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, எதுக்கு நடந்துச்சுன்னு எனக்கு கற்றுத்தாங்க. ஆமென் ஆமென். கடைசியா சொன்னேன் என்ன சொன்னேன் சொல்லுங்க, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். கடைசி என்ன நடந்துச்சு? சிலுவையில் இயேசு என்ன சொன்னார்? என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். யார்கிட்ட? பிதாவிட்ட. பிதா வாங்கறதுக்கு வந்தார். அதனால தான் பூமி இருண்டது. ஏனால் மேகத்தை ரதமாக்கி வந்தார், காற்றை செட்டைகளாக்கி வந்தார். பிதாவானவர் இறங்கி வந்ததுனால பூமி எதிர்ச்சி வந்தது, கல்லறைகள்லாம் திறந்தது, பல கலவரங்கள் நடந்தது, அஸ்திவாரங்கள் அசைந்தது. ஏன் அப்படின்னா பிதாவானவர் அங்கு இறங்கி வந்தார். இப்போ கடைசியாக என்ன நடந்துச்சுங்க? பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். பாருங்க, ஒரு மனிதன் ஆவி ஆத்துமா சரீரம் உள்ளவனாக படைக்கிறான். மரணம் என்றால் என்ன? மரணம் என்பது இந்த ஆவி ஆத்துமா சரீரம் பிரிவது தான் மரணம். ஒரு மனிதனுடைய மரணம்னா என்ன? உள்ள இருக்கிற ஆவி இருக்க போய் தான் அந்த சரீரம் உயிரோடு இருக்கு.
ஆத்துமா உள்ளே இருக்க போய் தான் சரீரம் உயிரோடு இருக்குது. இப்போது ஆவி போயிட்டு அப்படின்னா சரீரம் நெஞ்சிரும், மறிச்சிடும். இந்த பிரிவு தான் மரணம். ஆவி ஆத்துமா சரீரத்தினுடைய பிரிவு தான் மரணம். ஆவியை ஒப்பு கொடுத்தார், சரீரம் மரித்து விட்டது. இயேசு மனுஷகுமாரனாக வாழ்ந்தார், 33 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இப்போ சரீரம் மறிச்ச உடனே இறக்கி எங்கே கொண்டு போய் வச்சாங்க? யூதர்களுடைய வழக்கத்தின்படி சொல்லுங்கள், கல்லறைக்குள்ளாக, அதாவது மலையினுடைய குகை போன்ற கல்லறைகளை யூதர்கள் குடும்பத்திற்காகவே வெட்டி வைப்பார்கள். அப்படி வெட்டப்பட்ட ஒரு கல்லறையில் ஒரு காலம் யாரும் வைக்கலை. ஃப்ரெஷ்ஷாக ஒரு தோட்டம் இருக்குது, அதில் கல்லறைக்கு அதில் கொண்டு வைத்து சீலையில் நல்லா சுற்றி நல்ல பரிமள தைலெல்லாம் போட்டு வைப்பார்கள். 40 நாள் துக்கம் கொண்டாடுவார்கள். இது யூதர்களுடைய வழக்கம். அதனால தான் தன் பரிமள தைலத்தை சேர்த்து வைப்பார்கள். ஏன்னா ஒரு சரீரம் மறிச்சிட்டு அப்படின்னா, மரித்த சரீரம் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 7 மணி நேரம், 10 மணி நேரத்துக்குள்ளே சரீரத்தில் பல மாற்றங்கள் வரும். சிலது உலரும், சிலது அழுகும், சிலதுக்குள்ளாக புழுக்கள் வரும், நாற்றம் அடிக்கும். 1 நாள், 2 நாள், 3 நாள். இப்படி தான் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் சொல்லுங்க அங்கு உலர்ந்தது. ஏனென்றால் இயேசுக்குள்ளே இருந்த ஆவி எங்கே போயிட்டு? பிதாவிட்ட போயிட்டு. சரி, ஆத்துமா எங்கே போணுச்சு? நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணியிருக்கிறேன், ஏற்கனவே சொன்னேன், இது ஈஸ்டர் பிரசங்கம் அப்படின்னு பண்ணேன், யூடியூப்பில் இருக்கு, கேளுங்க. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வது இல்லை. அந்த பாதாளத்துக்குள்ளே தான் எது போகுது சொல்லுங்க? ஆத்துமா போகுது. பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் மரிப்பான் என்றால் ஆவி தேவனிடத்தில் போய்விடும். எல்லா மனுஷனுடைய ஆவியும் தேவனிடத்தில் போய்விடும், உயர போய்விடும். பிரசங்கி சாலமோன் இப்படி சொல்றாரு, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ இறங்கும் மிருக ஜீவன்களின் ஆவியும். அப்போ பாருங்க, அப்போ எல்லா மனுஷனுடைய ஆவியும் மரிக்கும் பொழுது எங்கே போயிடுது? மேலே போயிடுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் உட்கார்ந்துருக்க பாதி பேருக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆவி இருந்துச்சுன்னா அது மேலே போயிடும். மிருக ஜீவன்களுக்கும் ஆவி இருக்கு. ஒரு நாய் இருக்கா, அதுக்கு சரீரம் இருக்கு. மனசு இருக்கா? நாய்க்கு மனசு இருக்கு. ஆமாம், எங்கள் வீட்டு நாய்க்கு மனசு இருக்கு. அதனால் நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொன்னால் அது அழுவும், அப்படின்னு அழுவும். பைக் எடுத்துட்டோம்னா அழுவும். ஆமாம், கார் எடுத்துட்டா அழுவும். நாங்கள் என்னை விட்டுட்டா போகிறீங்கன்னு அலறும். ஏன்னா அதுக்கு மனசு இருக்குது. இப்போ இவங்க என்ன செஞ்சுட்டு ஊருக்கு போகிறாங்க, 2 நாள் நம்மளுக்கு ஆமாம் பார்க்க முடியாதுன்னு அழுவும். ஊர்லேருந்து வந்தால் அதை மாதிரி சொல்லுங்கள், யாருமே சந்தோஷப்பட முடியாது, அவ்வளோ சந்தோஷப்படும். அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு மனசு இருக்குது. ஒரு சிறு பெண்ணை கொன்று விட்டார்கள். அது வளர்த்த நாய் சாப்பிடாமல் அது பக்க கல்லறையிலே நின்றுட்டுருக்குன்னு ஒரு நியூஸில் செய்தியை பார்த்தேன். ஏன்னா அதுக்கு என்ன இருக்குது? மனசு இருக்குது. ஆவி இருக்கா? வேதம் சொல்லுகிறது மிருக ஆவி. அதுக்கு பேர் என்ன ஆவி? மிருக ஆவி. மிருக ஆவி மேலே போகாது. சாலமோன் சொல்கிறார் அது பூமிக்குள்ளே போயிடும். ஆனால் மனுஷ ஆவி, நல்லா கவனிச்சுக்கோங்க, மனுஷ ஆவி அது பிதாவின் இடத்துல போய்விடும். ஆத்துமா பாதாளத்துக்கு போய்விட்டது, சரீரம் கல்லறையில் இருந்தது. இதுதான் நடந்துச்சு. பாருங்க, 3 ஆவியை நான் மறுபடியும் இந்த காலவில் உங்களுக்கு சொல்கிறேன். 1 மனுஷ ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, என்ன ஆவி? மனுஷ ஆவி. இன்னொன்று மிருக ஆவி, இன்னொன்று தேவ ஆவி. எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஒரு ஆமை சொல்லுங்க. ஆமை. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னார்ல. இது என்ன ஆவி? இது என்ன ஆவி? சொல்லுங்க. இயேசுக்குள்ள யார் இருந்தா? சொல்லுங்க. இயேசுக்குள்ள யார் இருந்தா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் இருக்கிறதுக்கு பேர் மனுஷ ஆவி. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். கர்த்தர் அப்படி தான் படைத்தார். ஆவி, ஆத்துமா, சரீரம். அதற்கு பேர் மனுஷ ஆவி. 1 கொரிந்தியரில் வருது, மனுஷ ஆவி உள்ளவனை அன்றி மனுஷனுக்குரியவைகளை எவனும் அறிய முடியாது. ஒரு மனுஷ ஆவி இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷனை அறிய முடியும். இயேசுக்குள்ள இருந்தது மனுஷ ஆவி. ஆனால் அவர் ஊழியத்தை துவங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை புறாவை போல வந்து மேலே வந்து தங்கினார். அப்போ உள்ள வந்ததுக்கு பேரு தேவ ஆவி.
யோவான் 3வது அதிகாரத்தில் வருது, தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு எப்படி ஊழியம் செய்தார்? பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராக, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இயேசுக்குள்ள இருந்தது என்ன சொல்லுங்க? பரிசுத்த ஆவி. மனுஷ ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்தார். இப்பொழுது மரிக்கும் பொழுது என்ன ஆவியை கொடுத்தார்? இப்போ அதுதான் என்னுடைய கேள்வி. நான் வெளிப்பாடை பேசுகிறேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுல இன்னைக்கு நான் பேசுகிற செய்தி தான் மிக சிறப்பான செய்தி. வாங்கிக்கோங்க. என்ன ஆவியை பிதாவின் இடத்துல கொடுத்தார் சொல்லுங்க? மனுஷ ஆவியாவா, இல்லை தனக்குள்ள இருந்த தேவ ஆவியவா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சரீரத்தில் தங்கினார், ஊழியத்திலே அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். ஆனால் சிலுவை பாடும் மரணம் ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகிவிட்டார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் இடத்திலே போய்விட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானுடைய 3 வருகையை நோவாவினுடைய பேழையிலே பறக்க விட்ட புறாவைக்கு சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு புரிய வைத்தது உண்டு. பேழையில் எல்லா மிருக ஜீவன்கள் இருந்தது. தண்ணி வத்திட்டான்னு பார்க்குறதுக்கு எதை அனுப்புனார்? புறாவை அனுப்புனார். புறா கால் வைக்க இடமில்லாமல் எல்லாம் பிணமாக இருக்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு, அதுதான் பழைய ஏற்பாடுல வந்த பரிசுத்த ஆவியானவர். போனார் சொல்லுங்க, வந்துட்டார். சிம்சோனுக்குள்ளே போனார், வந்துட்டார். யோசேப்புக்குள்ளே போனார், வந்துட்டார். அவர் போயிட்டு சொல்லுங்க வந்துடுவார். 2வது புறாவை 7 நாள் கழித்து அனுப்பின பொழுது அது ஒரு ஒளிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து மேலே இருந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற புறா தன் வேலையை நிறைவேற்றி விட்டு அந்த ஒளிவ இலையை கொத்தி கொண்டு மறுபடியும் பேழைக்குள்ளே வந்து விட்டது. 3வது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதாவது 3வது புறாவை விட்ட பொழுது புறா திரும்பி வரவே இல்லை. 3வது புதிய ஏற்பாட்டில் ஊற்றப்பட்ட ஆவியானவர், இறங்கின ஆவியானவர் திரும்ப பரலோகத்திற்கு போகவே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே அமர்ந்த புறா திரும்ப பரலோகத்திற்கு போயிட்டு அந்த பிரிவை தான் தாங்க முடியாமல் சிலுவையிலே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. பிதா எப்படி குமாரனை கைவிட முடியும்? பிதாவும் குமாரனும் எப்படி புரிய முடியும்? இப்பொழுது குமாரனாக இல்லை, அவர் நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக நம்முடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனால சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அதனால தான் கெத்செமனே தோட்டத்தில் அழுதார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், அதாவது இந்த சிலுவை மரணமே வேண்டாம்னு இயேசு அழுதாருங்க. இந்த சிலுவை வேண்டாம், இந்த சிலுவை மரணம் வேண்டாம், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அழுகிறாரு. இரத்த வேர்வை சிந்துகிறார். காரணம் என்ன? அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இல்லை. எத்தனை பேர் இந்த காலவில் நன்றாக கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? ஏனென்றால் நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், பரிசுத்த ஆவியானவர் இருந்தா பரிசுத்தனுடைய குணாதிசயம் என்ன? பரிசுத்தனுடைய ஊழியம் என்ன? அழுகிறவனை அழாமல் தடுப்பது, கவலைப்படுகிறவனை தேற்றுவது, பலப்படுத்துவது, திடப்படுத்துவது, உயிர்ப்பிப்பது, மறுரூபமாக்குவது, அசைவாடுவது. அதுதான் பரிசுத்தாவியோட வேலை. பரிசுத்தாவியானவர் ஒரு நல்ல தேற்றரவாளன், தேற்றரவாளன், பலப்படுத்துகிற ஆவியானவர், தேற்றுகிறவர். மாறா தலா கராலாரா தேற்றுவாரு. இன்னைக்கு நம்மளை தேற்றுறாரு. அழாத அழாத அழாத, பலப்பட்டுக்கோ பலப்பட்டுக்கோ, திடப்பட்டுக்கோ திடப்பட்டுக்கோ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னை அழைத்தவரனோடு கூட இருக்கிறா, உன்னை நான் அபிஷேகம் பண்ணினேன். இதெல்லாம் யாரு செய்கிறா சொல்லுங்க? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இயேசு கெத்செமனையிலே அழுத பொழுது அவரை பரிசுத்த ஆவியானவர் தேற்றவில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் போயிட்டாரு. யார் தேற்றினா? யார் பலப்படுத்தினா? தாங்க முடியாத வேதனையில் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் அனுப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினான். அப்போ பலப்படுத்தினது பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பலப்படுத்தினது யாரு சொல்லுங்க? தூதன். ஏன் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தலனா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க போய்விட்டார். அப்போ பிதாவின் இடத்துல கொடுத்தது மனுஷாவி. என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். என்ன ஆவி சொல்லுங்க? மனுஷ ஆவி. என்ன சொல்றாரு? என் ஆவியை. இந்த உலகத்தில் பிறந்து மனுஷனாக வாழ்ந்தன்ல, இந்த மனுஷகுமாரனா தொங்குறன்ல, இந்த ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன்.
ஒப்புவிக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். ஆத்துமா எங்க போயிட்டு? பாதாளத்துக்குள்ள போயிட்டு. ஆவி தேவன்கிட்ட போயிட்டு. பரிசுத்தாவின் ஏற்கனவே பிதாவிட்ட போயிட்டாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். இப்போ 3வது நாளில் கர்த்தர் சொன்னபடி இப்போ என்ன செய்யணும்? உயிரோடு எழும்பணும். இந்த எழுப்புற வேலையை செய்தவர் பிதாவானவர். இப்போ பிதாவானவர் எப்படி எழுப்பினார் என்றால் ரோமர் 8:13 சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. மறுபடியும் சொல்லுங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இது என்ன ஆவி? பிதா வாங்கின மனுஷ ஆவியை மறுபடியும் குமாரனாக இயேசு கிறிஸ்துக்குள்ள வைக்காம தம்முடைய ஆவிய, தேவ ஆவிய, தேவ ஆவிய, எத்தனை பேர் காது கேட்குது சொல்லுங்க, தேவ ஆவிய, கிறிஸ்துவை மரித்தோர் எழுந்து எழுப்பினவருடைய சொல்லுங்க ஆவின்னு இருக்குல்ல, அது என்ன ஆவி சொல்லுங்க? தேவ ஆவி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க, என்ன ஆவி? தேவா. அதை 8வது அதிகாரத்தில் ரோமர் சொல்லும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். தேவ ஆவியை உடைய மனுஷன் அப்படின்னு பயன்படுத்துகிறாரு. இப்போ 13 சொல்லும்போது சொல்லாரு, கிறிஸ்துவை மரித்தோர் எழுந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால். அப்போ என்ன நடந்துச்சு? சரீரம் அழுக ஆரம்பிக்குது. கிட்னி, லங்ஸ் எல்லாம் உலர்ந்து ட்ரை ஆகி அங்கே ஸ்மெல் வந்துட்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை, தேவ ஆவியை உள்ள சரீரத்துக்குள்ளாக அனுப்பின பொழுது சரீரத்துக்குள்ளாக என்ன வந்தது? உயிர் வந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் ஏன் இதை இப்படி நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னா, உயிரடைய பண்ணுவதில் மிக முக்கியமான வேலை சொல்லுங்க ஆவிக்கு, தேவ ஆவிக்கு. எதை உயிரடைய பண்ணியது சொல்லுங்க? சரீரத்தை. எதை உயிரடைய பண்ணியது? சரீரத்தை. ஆத்துமா என்ன செய்தது? ஆத்துமா என்ன செய்தது சொல்லுங்க? ஆத்துமாவை குறித்து வாக்குத்தத்தம் என்ன? ஓசியா சொல்றார், மரணமே உன் வாதை எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே? அவருக்கு ஏற்கனவே கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர். ஆத்துமா உள்ள போனது, உள்ள போன ஆத்துமா, எந்த ஆத்துமாவும் பாதாளத்துக்குள்ள போனா வெளியே வந்ததா சரித்திரம் இல்லை. சொன்னா பெரியது பாதாளம், கொடியது பாதாளம், பெரியது பாதாளம், அகலமானது பாதாளம். உள்ள விட்டா உள்ள வர்ற ஆளை வெளியே விடுறது இல்லை. ஆனா இவருடைய ஆத்துமா உள்ள போய் சொல்லுங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று அப்படி எழும்பி சரீரத்துக்குள்ள வந்தது. பலத்த வல்லமையோடு அவருடைய சரீரம் உயிரோடு எழும்பியது. கல்லறை திறந்தது. கல்லறை திறந்தது. இயேசு உயிரோடு கூட எழும்பினார். ஆமா, இந்த இயேசுக்கு பேர் தான் உயிர் தெழுந்த இயேசு. என்ன நடந்துச்சுன்னு விழாவாரியா பச்சை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். மேலே கொடுத்த ஆவிய, மனுஷ ஆவியை வாங்கிட்டு தேவ ஆவியை அனுப்பினா பாதாளத்தில் இருந்து ஆத்துமா ஏறி வந்தது. அப்படித்தானே? ஏறி வந்ததுன்னு பவுல் சொல்லும்போது, ஏறினார் என்றால் அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? ஏறும்பொழுது அவர் மட்டும் ஏறாம உள்ள இருக்கிற அத்தனை ஆத்துமாவையும் கொண்டு வந்து பிதாவினிடத்துல ஒப்புவித்தாரு. பரதீசுன்னு ஒரு இடத்தை உண்டாக்குனாரு. சொன்னா எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ ஆத்மா வந்து, ஆவி வந்து சரீரம் எழும்பினுச்சுல. இப்போ அவருக்குள்ள இருந்த ஆவி மனுஷ ஆவி அல்ல, தேவ ஆவி. இந்த சரீரத்துக்கு பேர் தான் உயிர் தெழுந்த சரீரம். தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு சரீரம். மனுஷ ஆவி ஜீரோ, மனுஷனாக இல்லை. ஆனால் மனுஷ சரீரம் இருக்கிறது, உள்ள இருக்கிறது தேவ ஆவி. எத்தனை பேர் காதுல போகுது? இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்றேன். எதுக்கு இது நடந்துச்சு? ஏங்க இதை எவ்வளோ முக்கிய சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு? ஏன் இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க? ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் அதற்குள்ளாக வைத்திருக்கிறார்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமே. என்ன காரியம் என்றால், எப்படி எனக்கு நடந்ததோ அதே போல என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இதை நடத்த ஆவியானவர் விரும்பினார். எப்படி இந்த காரியம் நடந்ததோ அதே போல ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளாகவும் இதை நடத்த தேவன் சொல்லுங்க விரும்பினார். ஆமா, இயேசு மரணத்தை ஜெயித்தது பெரிதல்ல, இயேசு பாவத்தை டீல் பண்ணது பெரிதல்ல. அது ரெண்டும் செஞ்சதுக்கு காரணம், இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமே. எல்லாரும் தெரியும், ஆதாம் பாவம் செஞ்சா என்ன வந்தது? ஆதாம் பழத்தை புசிச்சா என்ன வந்தது? பாவம் வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் மரணம். இந்த ரெண்டு தான் ஆதாமின் காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 6000 வருஷம் ஒரு முழு மனுக்குலத்தையும் சீரழிக்கிறது. ரெண்டே தான், ஒன்று பாவம், இன்னொன்று மரணம். குட் ஃப்ரைடே எதை டீல் பண்ணிடுச்சு சொல்லுங்க? இயேசுவின் ரத்தம் பாவத்தை டீல் பண்ணுச்சு. இயேசுவின் ரத்தம் சாபத்தை டீல் பண்ணுச்சு. முள்முடி, சிலுவை, ரத்தம், சரீரம் பாவத்தை டீல் பண்ணுச்சு. இப்போ இன்னைக்கு உயிர்த்தெழுத நாளில் எதை டீல் பண்ணுச்சு சொல்லுங்க? இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை எதை டீல் பண்ணுது? மரணத்தை. அவர் மரணத்தை சொல்லுங்க விழுங்கினார். ஓ, எத்தனை பேர் காதுல கேட்குது? அவர் மரணத்தை சொல்லுங்க ஜெயமாக விழுங்கினார். மீன் யோனாவை விழுங்கினது போல இயேசு பெரியவ, தேவன் பெரியவ. அவருடைய வல்லமை எதை விழுங்கியது சொல்லுங்க? மரணத்தை விழுங்கி ஏப்பம் போட்டுட்டு. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஜீவனை வைக்கிறார். குமாரனை உடையவ ஜீவனை உடைய. இன்னும் திருடன் திருடவும் கொல்றது அழிக்கிறது அவன் வேலை. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்து. ஏனென்றால் நான் மரணத்தை ஜெயமாக விழுங்கினேன். மரணம் கொடியது, மரணம் வேதனை உள்ளது. அதனால தான் சொல்ல ஜெயமாக விழுங்குவா. எல்லா முகங்களுடைய வழிந்து ஓடுகிற அந்த இழப்பின் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பா. இதை கர்த்தராகிய தேவனே சொன்னா, இதை கர்த்தரே சொன்னா. இது நமக்கு நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும். இப்ப நமக்கு வரலாம். நாம எப்படி இருக்கிறோம்? ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்படிதானே? நமக்கு ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. ஆவி என்ன ஆவி இருக்கு? மிருக ஆவியா, மனுஷ ஆவியா? சிலருக்குள்ள மிருக மாதிரி இருப்பான். ஏன்னா என்ன ஆவி இருக்கும்? இருக்கலாம், யாருக்கு தெரியும்? புரியுதா? மனுஷனா கூட இருக்க மாட்டான், மிருக மாதிரி இருப்பான். ஏன்? மிருக ஆவி ஒன்று இருக்கு. ஆனால் பெரும்பான்மையானவர்கள்ட்ட என்ன ஆவி இருக்கு சொல்லுங்க? மனுஷ ஆவி. இந்த மனுஷ ஆவி மனுஷனை போல பேசும், மனுஷனாகவே சிந்திக்கும், மனுஷனவை போலவே சிந்தித்து சிந்தித்து வாழ்க்கையை முடித்து விடும். நாம் ரட்சிக்கப்படாத இருந்த பொழுது நாமளும் யாராகத்தான் இருந்தோம் சொல்லுங்க? சாதாரண மனுஷன் எல்லாம் மனுஷன். எல்லாம் சொல்லுங்க மனுஷன். மனுஷாவி. என்ன ஆவி? மனுஷாவி. ஆனால் நமக்குள்ளாக சொல்லுங்க யார் வந்தா சொல்லுங்க? தேவாவி. எல்லாரும் சொல்லுங்க என்ன ஆவி? தேவாவி. இப்போ எத்தனை ஆவி இருக்கு உள்ள? டக்கு டக்குன்னு சொல்லி என்ன எத்தனை ஆவி இருக்கு? 2 ஆவி இருக்கு. இப்போ 2 ஆவி இருந்த வேலைக்கு ஆகாது. இப்போ 2 ஆவி இருக்குல்ல நமக்கு. சர்ச்சுக்குள்ள தேவ ஆவி, ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள சொல்லுங்க மனுஷாவி. சண்டைக்கு போனோம் மிருகாவி. மனுஷாவி இல்லை, அது மிருகமாக மாறிடலாம். 3 ஆவி இருக்கு சிலருக்குள்ள. 2 ஆவி இருக்கு. இந்த ஆவி தான் கிறிஸ்துவின் சரீரத்தை மாற்றியது. இயேசுக்குள்ள இருந்த மனுஷ ஆவி அவரை ஒரு எல்லைகளுக்குள்ளத்தான் வேலை பார்க்க வைத்தது. அதனால தான் நான் சொன்னேன், அவர் எப்படி ஊழியம் செய்தார் சொல்லுங்க? நடந்தே ஊழியம் செய்தார். அவர் நடந்தே ஊழியம் செய்தார்ல. ஆனால் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் மறைந்து மறைந்து ஊழியம் செய்தார். இன்னைக்கு இங்கே இருப்பாரு சொல்லுங்க. அதே நேரம் எங்க போனாரு? எம்மாவூருக்கு போயிட்டாரு. எம்மாவூர்ல இருந்து திடீர்னு சாயங்காலம், இன்னைக்கு சாயங்காலம் சீசர்கள் இடத்துல பூட்டின அறைக்குள்ளாக இயேசு உள்ளே வந்தார். மறிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கு எந்த பூட்டின அறைக்குள்ளும் அவர் உள்ள என்ன செய்யல? நுழையல. என்ன சரீரம் சொல்லுங்க? மனுஷ சரீரம். சொல்லுங்க என்ன ஆவி உள்ள இருந்தது? மனுஷாவி. தேவாவியான உள்ள இருந்தாலும் தன்னுடைய பூரணத்தை அவர் காண்பிக்கல. அதனாலதான் மறுரூப மலை மேல ஏறி தன்னை மறுரூபப்படுத்தி காண்பித்தார் பாருங்க. உள்ள என்ன ஆவி இருக்கு? தேவ ஆவி இருக்குன்னு காண்பித்தார். ஆனால் கீழே இறங்கி வந்தாள். லாசரு மரித்தான் என்று தெரிந்தாள். சொல்லுங்க மனுஷாவி உள்ள இருந்து என்ன செய்ய சொல்லுங்க? ஆளும். இயேசு கண்ணீர் விட்டார். பரிசுத்தாவியானவர் கண்ணீர் விடுவாரா? ஏன்னா அவர் ஜீவாவி. ஜீவாவின்னா புரியுதா? ஜீவன். எந்த இடத்திலும்
எந்த காரியத்திற்கும் உயிரை கொண்டு வருகிற ஜீவாவி. பரலோகத்தில் எசேக்கியேல் பார்க்கிறாரு, ஒரு ஒரு ஆவி இருக்குதான். அதனுடைய கண்கள், அதனுடைய சட்டைகள் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் என்ன ஆவி சொல்லுங்க? ஜீவாவி. பரலோகத்தில் இருக்குது ஜீவாவி. அதுதான் இந்த உலகம் முழுவதும் ஜீவனையும் உயிரையும் சப்ளை பண்ணுகிற ஆவி. அப்படிப்பட்ட ஆவியானவர் லாசரு மரித்தால் அழுவாரா? இல்லை. ஏன் அழுதாரு? உள்ள என்ன ஆவி இருந்தது? மனுஷாவி. இன்னைக்கு நமக்குள்ள 2 ஆவி இருக்கலாம், 3 ஆவி இருக்கலாம். இன்னைக்கு நடக்க போகிற காரியம் என்ன? இன்னைக்கு ஆவியான நமக்குள்ள நடத்த விரும்புகிற காரியம் என்ன? மிருக ஆவிகள் வெளியேறி சொல்லுங்க, மனுஷ ஆவி மடிந்து நமக்குள்ளே பூர்ணமாக தேவ ஆவியானவர் அசைவாடுவார் என்றால், இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரம் போல நம்முடைய சரீரமும் மாற்றப்படும், நம்முடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும், நம்முடைய சரீரமும் மறுரூபமாக்கப்படும். இதற்கு பெயர்தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நான் ஓரளவு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இது வெளிப்பாடு, இது சத்தியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமை. நாம மனுஷ ஆவி இருந்து மனுஷனுக்குரியவைகளை அறிந்து கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, மனுஷ ஆவியை வச்சா மனுஷனை தான் அறிந்து கொள்ள முடியும். தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன ஆவி தேவை? தேவ ஆவி தேவை. மனுஷ ஆவி குறைந்து 50, 40, 30 0 ஆகி முழுவதும் நம்முடைய ஆவி யாரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்? தேவ ஆவியினால். தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். என் சிந்தனைகள், செயல்கள், பேச்சுகள், நடத்தை எல்லாம் யாரால் ஆளுகை செய்யப்படுகிறது? தேவ ஆவியால். எத்தனை பேர் விரும்புறீங்க தேவ ஆவியா? தேவ ஆவியால் நடக்கும் பொழுது உங்க மண்டலம் மாறும். இந்த மண்டலம் சொல்லிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு நேற்று மெசேஜ் எழுதும் மண்டலம் சொல்றிய. எத்தனை பேர் மண்டைக்கு இது புரியும் தெரியுமா? புரியாது தெரியுமா? புரியறதுக்காக வேற பாஸ் சொல்லி கொடுத்தார். படிக்கட்டுகள். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இல்லை சொல்லுங்க, என்ன கட்டுகள்? இப்போ நீங்கள் யாராவது நின்று பேசுனீங்கன்னா நீங்கள் கீழே இருந்து பேசுவீங்க. நான் எங்கேருந்து பேசுகிறேன் சொல்லுங்கள்? ஒரு 2 படி மேலே இருந்து நினச்சிறேன் பேசுகிறேன். இப்போது நான் பேசுகிறேன், நீங்கள் கீழே இருக்கிறீங்க. என்னை பார்க்கும்போது இப்படி பார்ப்பீங்க, அப்படி தானே? சரீரத்தில் அப்படி தான். நீங்கள் கீழே இருக்கிறீங்க, உங்களுக்கு மேலே உள்ள 2 படிக்கட்டு இருக்கிறாரு. ஏன்? அவர் உங்கள் தரத்தில் இல்லை. 2 படிக்கட்டு என்ன இருக்கிறாரு? மேலே இருக்கிறார். மண்டலம்னா என்ன? நானும் இவனும் ஒரே மண்டலத்தில் இருந்தோம். என் பேச்சும் இவன் பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும், என் சிந்தனையும் இவன் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இவன் பேச்சு சொல்லுங்க என்னுடைய மண்டலத்தில் இல்லை, என்னுடைய அளவில் இல்லை. ஒரு படி மேலே போகிறான், சிலர் 2 படி மேலே போகிறான், சில பேர் 3 படி போகிறான். எப்படி? ஏனென்றால் தேவ ஆவியானவர் அவனை தெய்வீகத்தினால் நிரப்பி இருக்கிறார். தெய்வீக அனுபவங்களை பார்க்க வைக்கிறார், தேவனுக்குரியவைகளை காண வைக்கிறார், தேவனுடைய வல்லமைகளை பார்க்க வைக்கிறார். அதனால இவன் முடியாதுமா, அவன் ஒரு படி மேல இருந்து முடியும்பா. இவன் சொல்லுவான் வரவே வராதுமா, அவன் சொல்லுவான். அப்போ அவன் வேற மாதிரி பேசுறானா? அவன் வேற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறான், அவன் வேற ஒரு ஸ்டெப்ல இருக்கிறான். எத்தனை பேர் இந்த தரைத்தளத்தை விட்டு இந்த மனுஷ ஆவியில் இருந்து மனுஷனையே பார்த்து மனுஷனை போல பேசாம தெய்வத்தை பார்த்து தேவனுடைய வல்லமையை பார்த்து தேவனுடைய கிருபைகளை ருசித்து பரலோக ஜீவாவியை ருசித்து தேவனை போல பேச விரும்புறீங்க? அதனால தான் ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட வந்தா. எப்படிங்க கையை வாங்க உனக்கு மனசு வருது? எப்படி கத்தி எடுத்து அறுக்க மனசு வந்துச்சு? ஆபிரகாம்கிட்ட சொன்னா, அவன் சொல்றான், தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லவ. தெய்வீகம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க, டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்க, தேவனை குறித்த அன்பை வல்லமையை ருசிச்சிருக்கான். அதனால அவன் எல்லாரை விட வேற ஒரு காரியத்தில் செஞ்சான். ஏன்னா அவன் வேற ஒரு ஸ்டெப்ல இருந்தான். எப்படிங்க 25 வருஷம் கற்பம் செத்து போனதுக்கு அப்புறம் குழந்தை வரும் நினைக்கிறீங்க? அவன் வேற மண்டலத்தில் இருந்தான். அவன் மனுஷ மண்டலத்தில் இருந்தானா மனுஷனை போல பேசியிருப்பான். மனுஷ ஆவி உடையவனா இருந்தானா மனுஷனை போல யோசிச்சிருப்பான். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற மனுஷ ஆவி மடிந்து அவன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டபடியால், அவன் தேவனை அறிந்து வைத்தபடியால், அவர் எனக்கு செய்ய வல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவர், செத்து போனதை உயிரடைய பண்ண வல்லவர். கற்பம் உயிரடைவதற்கு காரணம் தேவாவி. உயிரடைவது தேவாவியினுடைய வேலை, உயிரடைய பண்ணுவது தேவாவியினுடைய வேலை, சுகப்படுத்துவது தேவாவியினுடைய வேலை. இன்னைக்கு காலையில வெறுமனையான டீச்சிங்கை மட்டும் நான் கொடுக்க விரும்பல. இன்னைக்கும் அதே ஆவியானவர்
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருந்தால் நம்முடைய, அப்படிதானே போட்டிருக்கு, நம்முடைய என்ன சரீரம் இது சொல்லுங்க? சாவுக்கேதுவான சரீரம். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்கிற, இன்னைக்கும் அதை ஆவியானவர் உங்கள் சரீரத்துக்குள்ளே வாசமாய் இருந்தால் உங்கள் சரீரத்தில் உள்ளவைகள் மறுபடியும் உயிரடையும். அப்படி உயிரடைஞ்சிச்சா, சாராளுடைய கற்பம் செத்து போனது, ஆனால் மறுபடியும் உயிரடைந்தது. எலும்புகள் உலர்ந்தது, மறுபடியும் உயிரடைந்தது. ஸ்கின் உலர்ந்தது, மறுபடியும் உயிரடைந்தது. ஏனென்றால் சரீரத்தை நல்லா ஆக்குவது வெளியே இருந்து வருகிற மருந்து அல்ல, வெளியே இருந்து வருகிற ஆயின்மெண்ட் அல்ல, வெளியே இருந்து வருகிற இன்ஜெக்ஷன் அல்ல, ஆவி. ஆவி நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷாவி கூட சாதாரணமானது கிடையாது. தேவன் மனுஷாவி கொடுத்தால் அது சாதாரணமானது கிடையாது. மனுஷனுடைய ஆவி சொல்லுங்க, கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகள்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷ ஆவி பலவீனத்தை தாங்கும். மனுஷனுடைய ஆவி பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? அப்ப மனுஷ ஆவி எதுக்கு கொடுக்கப்பட்டது? பலவீனத்தை தாங்க. அப்போ ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் சம்பந்தம் உள்ளது. இந்த ஆவி ஆத்துமா வந்து உங்க சரீரத்தை நல்லா வைக்கு. உங்க சரீரம் நல்லா இல்லையா, அப்போ உங்க மனசு நல்லா இல்லை. உங்க மனசு நல்லா இல்லையா, உங்க ஆவி முறிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு காலையில் ஆவியானவர் சொல்றாரு, முறிஞ்ச ஆவியை தூர போடு, உனக்கு ஆவி தேவாவி வரட்டும். தேவாவியானவர் உனக்குள்ள வரட்டும். தேவாவியானவர் வந்தா உன் மனது, உன் ஆத்துமா தோல்வியை பேசாது, விரக்தியை பேசாது, வெறுமையை பேசாது. இப்படி சொல்லும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யார் சொன்ன வார்த்தை? யார் சொன்ன வார்த்தை? உடம்பு முழுசும் புண்ணு 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 சொரிஞ்சு சொரிஞ்சு வியாதி ஆகி மண்ணில் படுத்துட்டு சொல்கிறான், இன்னைக்கு படுத்தா எந்திப்போனான்னு தெரியாது, மண்ணோட மண்ணா போனாலும் போவேன். அப்படிப்பட்ட பலவீனத்தில் சொன்ன ஒரு மனுஷன், ஆபிரகாமுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் தேவ ஆவியினால் தேவ மண்டலத்தில் நின்று வேறொரு ஸ்டெப்பில் நின்று பார்த்து பேசுகிறான். ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பேரு மீட்ப. அவர் வேற யாரும் இல்ல, அவர் என் மீட்ப. ஊர்ல எத்தனை பேர் அவனுக்குரியது அவனுக்குரியது சொன்னாலும் நான் நம் மீட்பர்னு சொல்ல மாட்டேன். அவர் என் மீட்ப. என் மீட்ப மரிக்கல, உயிரோடு இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிறவர் ஒரு நாளிலே வருவார்.